கியோரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் பிக் பாஸ் ரிவ்யூ. இது டே 63 டிசம்பர் 8ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நான் நேற்று நவம்பர்னு சொல்லிட்டேன். இது கரெக்டான மாதம் டிசம்பர். சரி, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட விமர்சனத்தை பார்த்துட்டு உங்களில் பல பேர் கமெண்ட்ஸ் எழுதிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதில் ஒரு பர்டிகுலர் கமெண்ட் என்னென்னா, நீங்கள் எத்திக்ஸை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் விஜய் டிவி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்றது நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிடுறீங்க. இது எத்திக்கலா அப்படின்னு கேட்டது எனக்கு அது நியாயமான ஒரு கேள்வியாக தோணுச்சு. அதனால் இனிமே யார் எவிக்ட் ஆகுறாங்கன்றதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் தட் எல்லா சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வரும்போது சரி என்னோட ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கணுன்றது ஆசைப்படுவாங்களேன்றதுக்காக நான் சொன்னேன். பட் அது மேபி இட் இஸ் நாட் எத்திக்கல் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த விமர்சனம் எழுப்பினது. ஸோ அந்த விமர்சனத்துக்கு நன்றி. சரி, நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட விஜய் சேதுபதியோட ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஹிஸ் சனீஸ் வர் ரியலி நைஸ். அந்த கிளாஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தாரு. வந்த உடனே கேப்டன் கிட்ட பேசுகிறாரு. கேப்டன் நம்ம ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறாரு. ஜெஃப்ரி கிட்ட ஆக்சுவலி நேற்று நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குக் வித் கோமாளியோட நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. லட்டு, ரவா லட்டு, பால் சோறு, பிரியாணி, பால், சத்துணவு, சத்து மாவு, இப்படி வெறும் சமையல் ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கடுமையாகத்தான் நம்ம விஜய் சேதுபதி பேசினார். ஆனால் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக எனக்கு தோணுச்சு பல இடங்களில். சரி, கேப்டன் கிட்ட கேட்குறாரு அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னான்னு. ஏன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீன் ஒன்று போட்டார். நான் சரியாக நடந்துக்காதனால தானே நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னோட ஃபோட்டோவில் ஒரு பசலை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுநாள் டீ குடிச்சு மாட்டிக்கிட்டாரு. டீ அவருக்கு போட்டு கொடுத்தது மட்டும் அல்லாமல் அவர் என்ன செஞ்சார், 2வது தரம் சுயமாக பால் ஊற்றி கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி கேட்டார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் தர்ஷிகா கிட்டேருந்து கேள்வி கேட்டார். விஜய் சேதுபதி கரெக்டான கேள்விகள் கேட்டார். ஆனால் இந்த தர்ஷிகா விஷயம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக விமர்சிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. தர்ஷிகா கிட்ட சொல்வார். ஏன்னா அவங்க கிச்சன் இன்சார்ஜாக இருந்து ரவா லட்டு தனக்காக செய்யும் போது ரவை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டதுனால எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. சுயநலத்தோடு தான் ஆரம்பித்தாங்கன்றதை நான் நேற்று நிகழ்ச்சியில் என்னுடைய பதிவில் சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே தர்ஷிகாவே ஒத்துக்கிறாங்க. ஆனால் விஜய் சேதுபதி சொல்வார், ஏன்னா திருடன் கையிலே சாவி கொடுத்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே இந்த அம்மா முகத்தெல்லாம் கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிற மாதிரி, நான் இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன், மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இட் வாஸ் லைக் அ மியர் lip service. அவர் I felt that she was not sincere in apology. விஷால வேறு இவர் எழுப்பி கேட்குறாரு, நீங்களும் தானே துணை இருந்தீங்கன்னு. இவங்க 2 பேருமே ஐ டோன்ட் திங்க் they are remorseful at all. நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அது எல்லாம் திட்டி முடித்த பிறகு சிரிச்சுக்கிட்டே நம்ம தர்ஷிகா விஷால்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ என்ன எல்லாரும் என்ன சேர்ந்து அடிக்கிறீங்கன்ற மாதிரி ரொம்ப இப்படி சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜெஃப் கிட்ட இவங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்களே கேளுங்கன்னு சொல்லும்போது ஜெஃப்ரிக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் சிக்கிக்குது. துஷ்பிரயோகம் அது என்ன அப்படின்றபோது கோபமாக இருந்த விஜய் சேதுபதிக்கு அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. பட் இது உண்மையில் பார்த்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகங்க. மற்றவங்க பண்ணக்கூடாது, ஆனால் நான் இன்சார்ஜ் இருக்கிறேன்னா பண்ணலாம் அப்படின்றது. இது நம்ம சமுதாயத்திலையும் நடக்கிற சில விஷயங்கள். அவங்களுக்குன்னு வரும்போது அதில் கொஞ்சம் they will cut some slack for themselves. பட் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை அவங்களோட ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் அவங்களுக்கு they'll have more leeway. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மேனேஜர் அந்த நார்மல் ஒர்க்கர்ஸை இந்த மாதிரி துஷ்பிரயோகம் அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறத நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டது அவங்க கரெக்டான ஒரு விஷயம் கேட்பார் ஜாக்லின் கிட்ட. இந்த மாதிரி மஞ்சரி, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்னை நிறைய இடங்களை பாராட்டியிருக்கேன். பட் அந்த டெவல் டாஸ்கில் அவங்க பண்ணது ஏற்புடையது இல்லைன்றது மீண்டும் ஒரு முறை அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ ஜாக்லின் அண்ட் மஞ்சரி கிட்ட ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா கிட்ட அவங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, பால் கேட்டது பிரச்சனையா இல்லை கேட்டது மஞ்சரின்றதுனால பிரச்சனையான்றது வெரி குட்டாக வாஸ் சச் அ ஆசம் மூமெண்ட். ஐ ஃபீல் தட் இது சரியான ஒரு கேள்வி. ஏன்னா ஐ ஃபீல் தட் சம்டைம்ஸ் ஜாக்லின் ஷீ இஸ் பயஸ்ட் டுவர்ட்ஸ் மஞ்சரி.
அதனால வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க, கொஞ்சம் அவங்க என்ன பேசினாலும் அது தவறாகிற மாதிரி இருக்குது. ஜாக்லினுக்காக நம்ம சௌந்தர்யா வரைஞ்சு கட்டிட்டு வராங்க, ரைட்? அதெல்லாம் சொன்ன பிறகு மஞ்சுரி வந்து மஞ்சரி வந்து அவங்களோட சார்பில் நான் கேட்ட பால் வந்து நியாயமான ஒரு விஷயம், எனக்கு கிடைக்க வேண்டிய பாலை நான் கேட்டேன், அது முடியாதுன்றாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் நாளைக்கூட பால் இன்னைக்கு முன்னாடியே குடிக்கிறாங்க. தர்ஷிகா, விஷால் என்னால்தான் பால் சாதம்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க. இட்ஸ் ரியலி யோசித்து பார்க்கும்போது எப்படிலாம் இருக்கும்ல மனிதர்கள் அந்தந்த சூழ்நிலையில் நம்ம எப்படிலாம் மாறுறோன்றது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டோன்ட் நோ வெதர் when we are put in such situations whether we will behave like that too. இந்த தர்ஷிகா விஷால் பண்ணுற அட்டகாசம் எனக்கு தாங்க முடியல. ஆனால் வந்து இன்னும் கேள்விகள் கேட்காம இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பலமாக கேட்டிருக்கணும், அதுதான் விஷயம். கேள்வி கேட்குறாரு, இன்னும் கொஞ்சம் பலமாக கேட்டிருக்கோம். தர்ஷிகாக்கெலாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் இந்த தட்டி விட்டுட்டு போகிறாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு, ரைட்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை சேஃப்னு சொல்கிறாரு. அப்புறம் ராயன் அண்ட் ராணிஃபை கூட சேஃப் பண்ணுறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் தர்ஷிகாவோட சண்டையை பற்றி சொல்கிறாரு. நான் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன் ராயன் அண்ட் ராணஃபை, நான் வந்து கார்டு கொடுத்தா தான் பண்ணுவீங்களா இல்லை டோ திறந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்களான்ற மாதிரிலாம் பேசுவார். ஆக்சுவலி பை ரைட் ஹி மிஸ்ட் கிவிங் தி yellow card to ராணஃப் அண்ட் ராயன். அங்கே கொடுத்துருந்தா இங்கே இது நடந்திருக்காது. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆன் த சைட் ஆஃப் தி சேனல், ரைட்? அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன், டபுள் எவிக்ஷன் அது வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். அது சொல்லாததுனால பாவம் சாச்சினா வந்து ஆனந்தி தான் எவிக்டட்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து போய் ஆனந்திக்கு டீ எல்லாம் கலக்கி கொடுத்து குட் பை சொல்வாங்க, ரைட்? பட் பாவம் அந்த பொண்ணு எதிர்பார்க்கல அவ்வளோ எவிக்ட் ஆவான்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தி வெளியாகும் போது பவித்ரா, தர்ஷிகா, ஆன்ஷிதா எல்லாரும் ஆடுவாங்க. சாச்சினா வந்து டீ கொடுத்து அண்ட் கட்டி பிடிச்சி அவங்க வந்து குட் பை சொல்லுவாங்க. முத்துக்குமரன் அழகாக ஒரு குட் பை ஸ்பீச், ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பாருங்க. அமேசிங் அமேசிங் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆனந்தியோட பயண வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மஞ்சரியை வந்து ஆனால் அங்கே வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க. மஞ்சரியோட சிங்கிள் மாம் அப்படின்றது வந்து சொன்னது வந்து ஏற்புடையது இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். த வேர்ல்ட் டஸ் நாட் நீட் டு நோ அன்லெஸ் அவங்களே சொன்னாங்கன்னா அது வேறு விஷயம். இது வந்து ஆனந்தி சொன்னது ஏற்புடையது இல்லைன்றது நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஏற்கனவே ஆனந்திக்கும் ஜாக்லினுக்கும் ஆகாது. ஏற்கனவே ஜாக்லினை பற்றி நிறைய இடங்களை தவறாக பேசியிருக்காங்க. நான் உன்னை பற்றி தவறாக பேசியிருக்கேன், இங்கே நான் உனக்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி. ஆனால் அவங்க சொன்னது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் மாதிரி சொல்லிட்டாங்க. நீ ஸ்ட்ராங் பிளேயர், அதனால் உன்னை நம்ப முடியாதுன்ற மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி அவங்க வந்து நிறைய இடங்களை பதிவு பண்ணது அப்படி கிடையாது. ஜாக்லின் வந்து நம்ப முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பயண வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து ஜாக்லின் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறத வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ I feel that Anandi may have misconstrued Jacqueline's intentions. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது எவிக்ஷன் வந்து சாச்சனாவோட எவிக்ஷன். அண்ட் விஜய் சேதுபதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா he was emotional. ஆனந்தியோட எவிக்ஷனில் வந்து அவர் சொன்னார், என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன் அப்படின்னு சொன்னது வந்து அதுவும் ஏற்புடையது இல்லைன்றது எனக்கு தோணுச்சு. அது வந்து கட் பண்ண பிறகு சொல்லியிருந்தா கூட வந்து உள்ளவங்க தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னது வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா வரும்போது அப்பான்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இந்த சாச்சனா வெளியே வர்றது வந்து இட் வாஸ் அ வெரி இமோஷனல் மூமெண்ட் ஃபார் மெனி பீப்புள். முத்துக்குமரன் இது வரைக்கும் அழுது பார்த்ததே கிடையாது. முத்துக்குமரன் பிரேக்ஸ் டவுன், விஷால் பிரேக்ஸ் டவுன். அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க சாச்சனா வந்து எப்படி ஒரு தங்கச்சி மாதிரி பழகியிருக்காங்க, அந்த நட்பு பழகியிருக்காங்க, அந்த உறவு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான உறவுன்றதுன்னு தெரியுது. சாச்சனா நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர் அழுதாங்க. அதை பார்க்கும்போது மஞ்சரியும் அழுவாங்க. அதை பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஓகே, அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது தான் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்றது தான் பதிவாகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகும் போது அந்த பொண்ணு பிரமாதமாக பேசி வெளியாகுவா. செல்வா, இந்த மாதிரி மஞ்சரி எல்லாம் தள்ளி வைக்கிறீங்க, நிறைய நேரங்கள் இது தான் நடக்குது, மஞ்சரியை தள்ளி தான் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஐசோலேஷன் இஸ் ரியலி பேட் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய பொம்மையை வந்து மஞ்சரிக்கு கொடுத்துட்டு போவா. அதே நேரத்தில் அவளுக்கு கிடைச்ச மெடலை முத்துக்கிட்ட கொடுப்பா. முத்துக்குமரனோட கோல்டு மெடல் வந்து ஏற்கனவே வந்து வெளியான ரியாவுக்கு கொடுத்துருப்பாரு. அதனால் இந்த தடவை வந்து அவளோட சில்வர் மெடலை வந்து முத்துக்குமரன்ட்ட கொடுத்து சரியான விஷயம் சொல்வா. இந்த மாதிரி 3 வாரமாக நீ சரியாக விளையாடல, இனிமையாச்சும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவா. முத்துக்குமரன் கெட்ஸ் ரியலி ரியலி இமோஷனல், ரைட்? அந்த பொண்ணு பேசிட்டு போனது ரொம்ப ரொம்ப அழகாக பேசினா. அண்ட் அவள் சொல்வா, இந்த மாதிரி நான் வெளியில் எங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டதை விட இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நிறைய நைஸ் ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அவளோட பயண வீடியோவில். அன்ஷிதா கிட்ட வந்து ஒரு விஷயம் அழகாக சொல்வா, வெளியில் வந்துட்டு பேசும்போது
அன்ஷிதா நீங்கள் எல்லாருக்கும் லவ் கொடுக்குறீங்க, எனக்கு கோவம் தான் கொடுத்தீங்கன்ற மாதிரி சொல்வோம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் என்ன பேசினா. இதுதான் நேற்று நிகழ்ச்சியின் ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.